அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 16 அன்று டெல்லியில் உள்ள பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். இதையடுத்து அடுத்த நாளே செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கட்சி பதவியை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதைத் தொடர்ந்து அதிமுகவின் மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் உடனடியாக மன அமைதிக்காக ஹரித்வார் செல்வதாக செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இருப்பினும் ஒன்றுபடும் அதிமுகவை விரும்பும் மற்றவர்களின் ஆசைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இபிஎஸ் விரும்பியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயண தேதியில் மாற்றம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு காரணம் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை வடபழனியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது, எனக்கு தன்மானம்தான் முக்கியம், நான் யாரையும் சந்திக்க செல்லவில்லை, மழையின் காரணமாகவே தருமபுரி சுற்றுப்பயண தேதி மாற்றப்பட்டது என கூறினார். ஆனால் நேற்று காலை டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் கேட்டபோது புதிதாக துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வந்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல கடந்த முறை டெல்லி சென்றபோது புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலக கட்டடத்தை பார்வையிட வந்ததாக கூறினார். பின்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதேபோல தற்போதும் நேற்றிரவு அமித்ஷாவை சந்தித்து பேசினார். சந்திப்பில் அதிமுக எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அதிமுக எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்லாமல் இபிஎஸ், அமித்ஷா மட்டும் 1 மணி நேரம் தனியாக பேசியதாக கூறப்படுகிறது. இதில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் தொடர்பான கருத்துக்கள் குறித்தும், அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் சேர்ப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தெரிகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தான கோரிக்கையையும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.